வணக்கம். தமிழ்நாட்டுல அடுத்த 30 நாள் வானிலை எப்படி இருக்க போகுது? வரப்போற பருவமழை பத்தின ஒரு விரிவான அலசலை இப்ப பார்க்கலாம் வாங்க. இப்போ பெய்யற மழை சும்மா வந்துட்டு போற சாரல்னு நினைக்கிறீங்களா? இல்ல இதுதான் உண்மையான பருவமழையோட தொடக்கமா? இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்கும். வாங்க இதுக்கான உறுதியான பதிலை இப்ப பார்க்கலாம். பதில் ஆமாம், இது பருவமழைதான். அக்டோபர் 3ஆம் தேதியே ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அடுத்த 20லிருந்து 30 நாளைக்கு இந்த மழைக்கு பிரேக்கே கிடையாதாம். சரி, இந்த தொடர்மழை முதல்ல எங்கிருந்து ஆரம்பிக்குது? இன்னைக்கு நிலவரப்படி எந்தெந்த மாவட்டங்களுக்கு முதல்ல அதிக மழை கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம். இந்த மழை முதல் ரவுண்ட்லயே சில இடங்கள்ல ரொம்ப தீவிரமா இருக்கு. இந்த சார்ட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். கிட்டத்தட்ட 60% மழை தெற்கு மாவட்டங்களுக்கும் ஒரு 30% மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் தான் போக போகுதுன்னு கணிச்சிருக்காங்க. இது வெறும் ஆரம்பம் தாங்க. வரப்போற 5 நாள்ல இந்த வானிலை எப்படி இன்னும் தீவிரமாக போகுது, அதோட தாக்கம் எப்படி இருக்கும்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. இந்த டேபிள் நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் கொடுக்குது. இங்க பாருங்க, மதுரை, விருதுநகர் மாதிரியான தெற்கு மாவட்டங்கள்ல கனமழையிலிருந்து மிக கனமழை வரைக்கும் பெய்யுமாம். அதே சமயம் தூத்துக்குடி, தேனி மாதிரியான சில இடங்கள்ல அதீத கனமழை பெய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த மழை ஒரு பக்கம் விவசாயத்துக்கும் நம்ம நீர்நிலைகள் நிரம்புறதுக்கும் ஒரு வரம் மாதிரி. ஆனா இன்னொரு பக்கம் இது கூடவே வர கடுமையான இடி, மின்னல், பலத்த காத்துனால நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இது ஒரு 2 பக்கமும் கூர்மையுள்ள கத்தி மாதிரி தான். நாம இப்போ பாக்குறது வெறும் 5-6 நாள் மழை பத்தி இல்ல. இது ஒரு பெரிய பருவகால மாற்றத்தோட ஆரம்பம். அதாவது தென்மேற்கு பருவமழை முடிஞ்சு வடகிழக்கு பருவமழை தொடங்கறதுக்கான ஒரு பெரிய டிரான்சிஷன் இது. முதல்ல உடனடி பாதிப்பா அடுத்த 5 நாளைக்கு ரொம்ப தீவிரமான மழை இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனா கதை இதோட முடியல. இந்த மழை அப்படியே தொடர்ந்து கிட்டத்தட்ட 1 மாசம், அதாவது 30 நாளைக்கு எந்த கேப்பும் இல்லாம பெய்ய போகுது. இப்ப சொன்னது எல்லாமே வரப்போற வடகிழக்கு பருவமழையோட ஒரு பகுதிதான். இந்த வருஷம் மொத்தமா 95லிருந்து 111 நாட்கள் வரைக்கும் இந்த மழைக்காலம் நீடிக்கும்னு கணிக்கிறாங்க. ஆமாங்க, இது ஒரு நீண்ட மழைக்காலம். இந்த டைம்லைன் பாருங்க, ஒரு பருவமழை முடிஞ்சு அடுத்தது எப்படி ஆரம்பிக்குதுன்னு ரொம்ப அழகா காட்டுது. அக்டோபர் 13ஓட தென்மேற்கு பருவமழை முடியுது. அப்புறம் அக்டோபர் 18-20 வாக்குல வடகிழக்கு பருவமழை அதிகாரப்பூர்வமா தொடங்குது. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தீபாவளி நேரத்துல நம்ம வட மாவட்டங்கள்ல ஒரு புயல் அல்லது கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. நவம்பர் மாசமும் மழை நல்லாவே தொடரும். சரி, இவ்ளோ பெரிய மழைக்காலம் நம்ம விவசாயிகளுக்கு என்ன சொல்லுது? இது ஒரு சவாலா இல்ல ஒரு நல்ல வாய்ப்பா? வாங்க பார்க்கலாம். ஏன்னா இதுல விவசாயிகளுக்கு ஒரு முக்கியமான செய்தி இருக்கு. இந்த தொடர்ச்சியான மழை விதைப்பு வேலைகளுக்கு ஒரு அருமையான சூழலை உருவாக்குது. அதனால இதுவரைக்கும் விதைக்காத விவசாயிகள் இதுதான் சரியான தருணம். உங்க வேலைகளை இப்போவே ஆரம்பிக்கணும். ஆனா ஒரு முக்கியமான எச்சரிக்கை, மதிய நேரத்துல இடி மின்னலோட மழை வர வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதனால இந்த 3 பாதுகாப்பு வழிமுறைகளை கண்டிப்பா பின்பற்றுங்க. 1, எல்லா வேலையையும் காலையில 10 மணிக்குள்ள முடிச்சிடுங்க. 2, மதியம் 1 மணிக்கு மேல திறந்த வெளியில இருக்காதீங்க. 3, உங்க கால்நடைகளை பத்திரமான இடத்துல கட்டி வைங்க. விவசாயிகளுக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருடைய பாதுகாப்புமே ரொம்ப முக்கியம். இந்த மழைக்காலத்துல நாம எல்லாரும் மனசுல வச்சுக்க வேண்டிய சில முக்கியமான பாதுகாப்பு ஆலோசனைகளை இப்ப பார்க்கலாம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனாலும் ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கிறது நல்லது. கனமழை, இடி மின்னல் அப்போ வீட்டுக்குள்ளேயே இருங்க. மரத்துக்கு கீழே நிக்கவே நிக்காதீங்க. கரண்ட் கம்பம், அறுந்து விழுந்த வயர் பக்கத்துல போகாதீங்க. கரண்ட் கட்டாக வாய்ப்பு இருக்கு, அதுக்கு தயாரா இருங்க. முக்கியமா பெற்றோர்கள் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது தண்ணி தேங்கியிருக்கிற பள்ளங்கள்ல தெரியாம கால் வச்சிடாம பாத்துக்க சொல்லி எச்சரிக்கை பண்ணுங்க. இந்த முன்னறிவிப்புல ஒரு குறிப்பிட்ட ஆபத்தை சுட்டி காட்டியிருக்காங்க. இடிமின்னல் தாக்கி கால்நடைகள் இறக்குறது சமீப காலமா அதிகரிச்சுட்டு வருதாம். அதனால கால்நடை வளர்க்கறவங்க தயவு செஞ்சு உங்க குடும்பத்தார பாதுகாக்கிற மாதிரி உங்க கால்நடைகளையும் பத்திரமான இடத்துல கட்டி வைங்க. கிட்டத்தட்ட 100 நாட்கள் தொடர் மழை. இவ்ளோ நீண்ட தீவிரமான ஒரு மழைக்காலத்தை சந்திக்க ஒரு தனி மனுஷனாவும் சரி, ஒரு சமுதாயமாவும் சரி, நம்ம உண்மையிலேயே தயாரா இருக்கோமா? இது நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. எல்லோரும் பாதுகாப்பா இருங்க.